நம்முடைய பள்ளியினுடைய ஸ்கவுட் அண்ட் கைட் மாணவ செல்வங்கள் வரவேற்று முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஜேஆர்சி மாணவ செல்வங்கள் அவரை இன்னும் வருகிற முழக்கமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நம்முடைய ஜேஆர்சி மாணவர்களுடைய வரவேற்பினை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆர்ஆர்சி மாணவ செல்வங்கள் தன்னுடைய வீர வழக்கத்தினை ஊக்குவித்து நம்முடைய தலைவர்களையும் மற்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு விருந்தினர் அவர்களை அனைவரும் இன்பத்தோடு அழைத்துக் கொண்டு வருகிறார். அனைவரும் நம்முடைய நிறைவேறப்பட்ட ஊராட்சி மன்ற அனைவரும் நம்முடைய நிறைவேறப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், நம்முடைய காவலர், தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் அனைவரையுமே 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு ஆர்சிஎம் பள்ளியானது மிக பெருமையோடு அவரை அழைத்து அமர வைக்கிறது. இணை சட்டம் நுழைந்து வாசகம். அதிகாரம் 28. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உனக்காக தருகின்றேன் இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் செய்யும் செயல் அல்லவா இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன், உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன்.
ஜெபம். தன்னலமற்ற அன்பினால் எங்களை தாங்கும் அன்பு இறைவா, நாளும் பொழுதும் எங்களை காத்து வரும் மேலான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாம் சுவாசிக்க நேசிக்க நமக்கான விடுதலை நாட்டை பெற உதிரம் பல சிந்த இதயம் பல மகிழ தேசம் மீது நேசம் கொண்ட பல நல்லுள்ளங்களை பெற்று தந்த சுதந்திரத்தின் மேன்மை உணர்ந்து வாழ்வாக்கவும் அகிம்சை போராட்டத்தில் கல்லடிப்பட்ட மகாத்மாவும் துப்பாக்கி தோட்டாக்களை எதிர்த்து நின்ற சுபாஷ் சந்திரரும் கண்டங்கள் கடந்து உரிமைக்காய் கப்பலோட்டிய வீரத் தமிழனும் கொடி கூட சரிய விடாமல் உயிரை துறந்த குமரன் என அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டதாலே இன்று நாம் சுவாசிக்கிறோம் சுதந்திர காற்றை. அதே போன்று இறைவன் நாம் அனைவரும் வாழ்வு பெற தன் ஒரே மகனையே கையளித்தார். இறைவனின் தன்னலமற்ற அன்பினால் உலகம் மீட்பு அடைந்தது. அவரின் அன்பு பாதையை பின்பற்றி மதத்துவம் கலைந்து மனிதத்துவம் பேணி மனிதனாக சகோதரத்துவம் பேணி ஒன்றுபட்டு வாழ்வோம். நம் முன்னோர்களின் வழியில் சுதந்திரத்தை பேணி காக்க வரமருள வேண்டுகிறோம். ஆமேன். கொடியேற்ற நிகழ்வு. ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டபிது வெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் ரத்த சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலடித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரினமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Flag, salute, order, கொடி பாடல். பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி. பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி. வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் பொறுத்து தீரமயனி சிறை அனைத்தையும் கொடுத்து வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து தீரமயனி சிறை அனைத்தையும் கொடுத்து சீரன பாரத தேவிக்கு உழைத்து சீரன பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெயக்கொடி பாரி பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி. நிலவலம் உலவலம் உணர்த்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை. நிலவலம் உலவலம் உணர்த்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை. வளமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி வளமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி. நடுநிலை பண்பினை உணர்த்திடும் சக்கரம் பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி. உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு.
அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். நன்றி. என் பள்ளியினுடைய பள்ளியில் மட்டுமல்ல, மாவட்ட அளவில் எப்போதும் முதலிடம், மாநில அளவில் தொடர்ந்து 7 ஆண்டுகள் உயர விருதான கவர்னர் ராஜ்ய புரஸ்கார் என்ற விருதினை தொடர்ந்து பெற்று வருகின்றார்கள். தோல்வி அடைந்து வருகின்றனர். மாநில விருதுக்கு தகுதி பெற்று இன்று நம் அணியை வழிநடத்தி வருகின்றார் ரூபேஷ். அவர்களை தொடர்ந்து JRC ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றார்கள். சாதனை இயக்கத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுமே மாநில விருதுக்கு தகுதி பெற்றவர்கள், தகுதியானவர்கள், பரிசு பெற்றவர்கள் என்பதை நேரத்தில் நீண்ட மகிழ்ச்சியாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர்களை தொடர்ந்து என் பல RRC மாணவர்கள் ரெட் ரிபன் கிளப் RRC மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதனையாளர்கள் இதில் வந்துவிட்டார்கள். என் பள்ளியின் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகின்ற JRC. என் பள்ளியில் 2 கன்வீனர்ஸ் இருக்காங்க. JRC அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றவர்கள் RRC ரெட் ரிபன் கிளப் அணியைச் சேர்ந்தவர்கள். தேசிய கொடிக்கும் சிறப்பு விருதுகளுக்கும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து எம் பள்ளியின் பசுமைப்படை NGC நேஷனல் கிரீன் கிராப்ஸ் மாணவர்கள் அணிவகுத்து சான்றிதழுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். கொஞ்சம் எல்லோ பிரிவு மாணவர்கள் அவர்களை தொடர்ந்து கிரீன் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், அவர்களை தொடர்ந்து கிரீன் ஹவுஸ் மாணவர்கள். எம் பள்ளியின் ரெட் ஹவுஸ் மாணவர்கள், அவரை தொடர்ந்து எம் பள்ளியின் ப்ளூ ஹவுஸ் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அணிவகுப்பு சீரும் சிறப்போடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேசிய கொடிக்கும் என் சிறப்பு விருதுகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக இது உறுதியாக ப்ளூ ஹவுஸ் மாணவர்கள் என் பள்ளியின் சிறப்பு வரவேற்பை ஏற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அனைத்து சான்றிதழ்களுக்கும் நன்றி இருக்கிறவர்கள் ஒரு அன்பு கொடுக்கின்றோம். இதை தொடர்ந்து
முன்னாடி வாங்க இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே நில்லுங்க. சகாயம் என்றாலே உதவி. தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தன் பகுதி மக்களுக்கும் நம் பள்ளிக்கும் எந்நேரமும் அயராது உழைத்து கொண்டு பல உதவிகளை செய்து வருகிறார். இதோ அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்த சுதந்திர விழாவில் நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள திரு சகாராஜ் அவர்களை நடுவரப்பட்டு துணைத் தலைவர் திரு சகாராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பொன்னாடை போட்ட நம் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் அவரை அல்போன்ஸ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெகுளிக்கே உருவானவர் தான் ஞானமணி சகாராஜ். வெகுளி தன்மையோடு மற்றொரு இடத்தில் பழகக்கூடியவர். இதோ இத்தன்னரத்தில் அவரையும் வரவேற்கிறோம். சார் வாங்க சார் வாங்க. சார் ஒரு நிமிஷம். கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என ஒவ்வொரு நாளும் மக்களின் குறைகளை கேட்டறிந்து மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாயிருந்து உதவிகளை புரிந்து வரும் 8வது வார்டு உறுப்பினர் திருமதி சிறிய புஷ்பம் அவர்களை வரவேற்று பொன்னாடை அணிவிக்க அருள் சகோதரி பிலோமினா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கே பாருங்க. தேங்க்யூ. திரு அந்துலிராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே பாருங்க. இந்நாளில் வரவேற்கிறோம். மரம் என்னும் கல்வியை நீரூர்
எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, தன்னம்பிக்கையின் திறவுகோல், பண்பின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி இவ்விழாவுக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை
நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தும் விதமாக ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன்வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். தண்ணீர் விட்டு அவளத்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்வினை சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், ராணி லட்சுமிபாய், ராணி வேலு நாச்சியார், வ.உ.சி., கட்டபொம்மன், வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றி உள்ளனர். அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். அதன்படி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர தினமான இன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றிய பின் உரையாற்றுவார். முப்படை அணிவகுப்பு நடைபெறும். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பல வகையான சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இன்று ஒவ்வொரு மாநிலத்தின் தலைமை செயலகத்திலும் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றிய பின் உரையாற்றுவார். முப்படை அணிவகுப்பு நடைபெறும். பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படும். 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், மொழி, இனம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலி உடைத்த உன்னத நாள் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மதம், மொழி, இனம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளில் ஏறுவோம். இந்தியா என்று சொல்வோம், அந்த சொல்லிலே பெருமிதம் கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஜோவின் அங்கேயா போற? காமராஜர் அவரு கர்மவீரர், காமராஜர் அவரு தர்மசீலர், காமராஜர் அவரு கர்மவீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். எங்கராஜ் தங்கராஜ் சிங்கராஜரா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜரா. தமிழர் தான் சொன்னார், யாரும் ஊரே யாவரும் கேடுகிறது. யாக இருவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்து சொன்னவன் தமிழ் மகன் அண்ணாவெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தடுக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி இருந்தாலும் கட்டுமானமாகத்தான் இவற்றை அதன் ஏழை நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன். உடன்பிறப்பே கழுக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே கழுக உடன்பிறப்பே, அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே.
அண்ணாவின் மொழியில் அயராத உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் மாறும் பாடும் கூறும் மாறுதல் இன்றி தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. தியாகம் 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 என்பது யாகம். தியாகம் 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 என்பது யாகம். தன்னை எண்ணெயாய் பார்ப்பதனாலும் தன்னலம் எல்லாம் எரிப்பதனாலும் தியாகம் என்பது யாகம். தியாகம் என்பது யாகம். நான் வாழாத பிறக்கென வாழ்ந்து தியாகம் செய்வது தெய்வம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பின்மை விருப்பு விலக்கி உறுதிமொழிகிறேன். தலைவா ஜெகயுகம் ஆழ்வா நினைவா முதல்வா திராவிட புதல்வா. அச்சம் இல்லை உந்தன் அச்சம் குற்றம் இல்லை வம்பம் இல்லை உந்தன் நெஞ்சில் கலை இல்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட நமது ரத்தம் ஒன்றே. சுதை வென்றே வா அறிவியல் காட்டுகின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய்நாட்டின் வெகுமதி. தளபதி கர்ம தளபதி வீர தீர தியாக அதிபதி. தளபதி அங்க தளபதி யோக யோக தேக புஜபதி. தளபதி சிங்க தளபதி கர்ம பராக்கிரம திருநிதி. ஜெயவின் அங்கேயா போற? காமராஜிடா நம்ம எல்லாம் காமராஜிடா. காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். எங்க ராஜ தங்கராஜ சிங்கராஜிடா நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜரா. தமிழர் தான் சொன்னார், யாரும் ஊரே யாவரும் கேளுகிறது. யாக இருவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் அண்ணா
அண்ணாவும் எல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை அழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி இருந்தாலும் கட்டுமானமாகத்தான் நிலத்தை அதன் ஏழை நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன். உடன்பிறப்பே கழுக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே கழுக உடன்பிறப்பே, அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே, அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் தோறும் பாடும் கூறும் மாறுதல் இன்றி தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. தியாகம் 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 என்பது யாகம், தியாகம் 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 என்பது யாகம். தன்னை எண்ணெயாய் பார்ப்பதனாலும் தன்னலம் எல்லாம் எரிப்பதனாலும் தியாகம் என்பது யாகம், தியாகம் என்பது யாகம். நான் வாழாத பிறக்கென வாழ்ந்து தியாகம் செய்வது தெய்வம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பின்மை வெறுப்பை விலக்கி உறுதிமொழிகிறேன். தலைவா ஜகயுகம் ஆளவா நினைவா முதல்வா திராவிட புதல்வா. அச்சம் இல்லை உந்தன் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை வன்மம் இல்லை, உந்தன் நெஞ்சில் கலை இல்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது ரத்தம் ஒன்றே. சுத்தை வென்றே வா அழிவிட காட்டுகின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் நாட்டின் வெகுமதி. தளபதி கர்ம தளபதி, நீல நீல தியாக அதிபதி. தளபதி அங்க தளபதி, யோக யோக தேக புஜபதி. தளபதி சிங்க தளபதி, கர்ம பராக்கிரம திருநிதி.
ஹரிஷ் தலையை போட்டு நசுக்கிறாங்க. நாலு 3 2 1 ஹைட்டாக தான் இருக்கும். ஏற மாட்டான், அப்படியே தான். ஏன்னா இன்ஷர்ட் பண்ணு. Thank you.
தரிசிக்க சென்றுள்ளார். வந்த விஷயத்தை வேண்டுமென்றால் நாங்கள் கூறிவிடுகிறோம். அதாவதுமா, நம்ம ஊர் நாட்டா தோட்டத்துல நாம உழைச்சு பயிர் செஞ்சு விற்க போன மானாமதுரை காய்கறி சந்தையில நாம விலை நிர்ணயம் செய்யாம காசுக்கு இவ்வளவுதான் விற்கணும்னு வெள்ளக்கார உத்தரவு போடுறான். கேட்டா கிஸ்துங்கிறான், திரையினரான், எங்களுக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ தப்புன்னு மட்டும் கரண்டா தண்ணி தண்ணி தண்ணி. அம்மா, அம்மா, மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறீர்கள். தாங்கள் யாரம்மா? வழி தவறி வந்து விட்டீரா? கவலை வேண்டாம் அம்மா. என் பெயர் உடையாள். சற்று நேரம் பொறுங்கள். வயிறார உண்டு சற்று ஓய்வெடுக்க வாருங்கள். நாடே பறிபோகும் நேரம் சோற்றுக்கு ஒரு கேடா? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அம்மா, தாங்கள் யாரம்மா? என்னை மக்கள் வேலுநாச்சியார் என்று அழைப்பார்கள். எங்க மகாராணி வேலுநாச்சியாரா? ஏதம்மா இந்த கோலம்? உடையாள், நான் ராணி, நீ சாதாரண பெண்ணா? இந்த மண்ணில் நம் இருவரும் குடிமக்களே. என் தாகம் தீர்த்த உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் நம் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகின்றது. கூடவே பரங்கியரும் என்னை துரத்துகின்றனர். ஆம், எதிரிகள் வந்து கேட்டால் என்னை தெரியாது என்று சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம் உடையாள். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். நான் என் தாய பார்த்துட்டேன், என் மகாராணிய பார்த்துட்டேன். வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனா? எங்க போனா? நான் என் தாய பார்த்துட்டேன், என் மகாராணிய பார்த்துட்டேன். ஏ மேன், அந்த லேடிய பிடி. ஏ பொண்ணு, வேலுநாச்சியார பார்த்தேல? எந்த பக்கம் நஸ்டே போனா? எந்த பக்கம் ஓடுனா? சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு. தெரியாது. இப்படி கேட்டா சொல்லாது. ஏ மேன், அவ கைய புடி, உன் கைய வெட்டி புடுவேன். இப்ப சொல்லு. தெரியாது. ஏய், உன் பேர் என்ன? சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனா? சொல்லு. தெரியாது. உன்னை கொல்ல போறேன். கேப்டன், பினிஷர். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். வேலுநாச்சியார் 8 அடி பாயும் வேங்கை புலியை ஒரே அடியில் சாய்ப்பவன் நான் தான் பெரிய மருது. பெரிய ஆடு என்ன பெரிய ஆடு? அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான் தான் சின்ன மருது. வீரவேங்கை வெட்டித்தோள்கள் நீங்கள். உங்கள் தோற்றப்பொழிவை காணும் போதே தெரிந்துவிடும் நீங்கள் தான் மருதருவர் என்று. வருக, தமிழரின் வீரம் பெறுக. மகாராணி அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பேஞ்சோ அவர்களிடமிருந்து ஓலை வந்துள்ளது. சிவகங்கை சீமையின் மகாராணி வேலுநாச்சியார் அறிவது, பிரிட்டிஷ் கும்பெனியின் வியாபார ஒப்பந்தம் தொடர்பாகவும் கும்பெனியின் பொருட்களை தங்கள் பகுதியில் விற்பனை செய்வதும் தங்கள் பகுதியில் விளையும் விளைச்சலுக்கு திரைப்பொருள் செலுத்துவதும் நவாபிடமிருந்து ஆட்சியுரிமையை பெற்று வரி வசூலிக்கும் உரிமையை தங்கள் சிவகங்கை அரசிடமிருந்து எடுத்துரைத்து ஆட்சி அதிகாரத்தை விலக்கி கூற தாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது சிவகங்கையை சின்னா பின்னமாக்க போடப்பட்ட சதி என்று தோன்றுகிறது. தொண்டைமானும் நவாபும் கூட்டாக ஆங்கிலேயருடன் ரகசிய சந்திப்பு நடைபெற்றதாக செய்தி அறிந்தேன். அதுவாகத்தான் இருக்கும். தமிழர்களிடையே பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு பிழைக்க நினைக்கின்றனர் நயவஞ்சகர்கள். நேருக்கு நேர் வாளெடுத்து போரிட தெரியாத கோழைகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றனர். சம்பவிக்க கொம்பு ஊத சிங்கம் என்ற செந்தமிழர் கூட்டம் அது கோட்டை ஏறி மோதும். நாங்கள் கொஞ்சம் போல கண் சிவந்தால் போதும். வெள்ளையரின் கும்பல் அது கொட்டிவிட்ட நெல்லிக்கனி போல் சிதறி காலடியில் உருளும். தமிழர் வானமெல்லாம் போர் மேகம் திரளும். நாட்டையும் காட்டையும் நான் என்றும் பே என்றும் சேர்த்து வைத்து செங்குருதி குடிப்போம். 7 ஜென்மம் கதிகலங்க பரங்கியரின் தலையில் நாங்கள் அடிப்போம். இவ்வாறு சிவகங்கையை வலம் வந்து தன் மக்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார் வேலுநாச்சியார். இதனால் கர்னல் பேஞ்சோ வெறுப்பின் உச்சத்திற்கே போகிறான், வெதும்புகிறான். கர்னல் பேஞ்சோ சிவகங்கையை கப்பம் கட்ட சொல்லி அச்சுறுத்திக் கொண்டே இருந்தான். பாயும் சிங்கத்தையும் தாடையில் அறைந்து கொள்ளும் வீரமுடன்
வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் கப்பம் கட்ட முடியாது என விரட்டி அடித்தனர். சிவகங்கை அரசுக்கு கர்னல் ஆண்ட்ரா அவர்களிடமிருந்து ஓர் அவசர செய்தி. கும்பனியாரிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சி நடவடிக்கையில் இறங்குவோம். சிவகங்கையை தமதாக்கிக் கொள்வோம். வீரமிகு எங்கள் மண்ணிலே வீண் பகைவர்கள் வந்து அரசாள்வதோ, மோத துணிந்த என் தோளிலே கெட்ட அடிமை சங்கிலி கூட்டமோ. வெள்ளைக்காரன் இங்கு வரலாம், நல்ல வியாபாரம் செய்த பின் போகலாம். மேலும் அடிமை கொள்ளும் எண்ணமா இது செல்லுமா? படை வெல்லுமா? கப்பம் கேட்கிறதா கப்பம்? ஒரு அப்பம் கூட கிடையாது. வரி கேட்கிறதா வரி? இங்கு முகவரி உனக்கேது? வேலு நாச்சியார் உள்ளவரை எல்லை அழியாது, என்றும் சரியாது. அப்படி சரிந்திர நேர்ந்தால் இது வீரமங்கையின் உடம்பே கிடையாது. உலகம் எல்லாம் ஆள்பவன் நாங்கள், எங்களுக்கு கட்டோம். வேலு நாச்சியார் வாழ்வை சொல்லுது கெட்டோம், வழியை கேட்டால் லேடி சொல்லுது நோனோ. 10 நாள் தான் டைம், ஒழுங்கா கப்பம் கட்ட சொல். இல்லை என்றால் வேலு நாச்சியாரை ஊடை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் வீண் பேச்செல்லாம் பேஞ்சோ கிட்ட பலிக்காது. பேஞ்சோ சொன்னா மலவர் சீமையின் கொடி கூட இருக்காது. கப்பம் கட்டணம் நாளை, இது கர்னல் பேஞ்சோவின் ஆணை. வரியை கட்டணுமாம் வரி. கோவிலை கட்டி, கோபுரம் கட்டி, மாட மாளிகையும் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி, ஆணை பரி சேனை கட்டி ஆண்ட குலமடா தமிழ் குலம். அது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்த மாண்ட கதைகள் உச்சுக்கும் பேஞ்சோவுக்கும் தெரியாது. வியாபாரம் செய்த பின் போக சொல். இல்லை என் வாழ்வீச்சுக்கு பதிலை சொல்ல சொல். என்ன இது? இந்த வேலு நாச்சியார் கூட்டத்துக்கு இந்த திமிர் பேச்சு. இப்படி பேசி பேசிதான் பல பாளையக்காரர்களின் உயிர் போச்சு. மானம் பெரிதென வாழும் குலமடா. சாக துணிந்ததும் போரை துணிந்ததும் எங்கள் மரக்குடியே. காலனை உழைக்கும் வீர தமிழரை மேலும் வியக்கச் செய்யும். பேரணியாக நாங்கள் திரண்டால் ரத்த மழை பெய்யும். கப்ப தொகையை வேண்டும் என்றால் கொஞ்சம் குறைத்துக்கோ, இல்லை நான் 4 பகுதி என்று கொடுத்து விடு. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது, உனக்கு எதுக்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எமது, விளையும் பயிரும் எமது, வேர்வை ரத்தம் எமது. கப்பம் கேட்கிறதோ உனக்கு? ஓடும் நதிகள் எமது, பாயும் வாய்க்கால் எமது, காடுகள் நதிகள் எமது. கப்பம் எதற்கு உமக்கு? உணவும் உடையும் எமது. கப்பம் கப்பமாக உமக்கு? எங்களின் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது. எவருக்கும் அடிமையாகாமல் தம்பிடி நிலம் கூட கிடையாது. எங்களின் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடியாய் திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். நீ பேராசை பிடித்து குறைக்கிறாய், தண்டனை என பழிக்கிறாய். பாய்த்திய கூட்டம், பாய்த்திய கூட்டம். ஆமாண்டா, நாங்கள் தன்மான பைத்தியம், தமிழ் குல பைத்தியம். நாங்கள் சுதந்திர பைத்தியம், நியாயம் ஒன்றே வைத்தியம். தனது கணவனை இழந்த பிறகு அன்று அதிகாலை
சிவகங்கை வானத்தில் எழப்போகிற சூரியன் தமிழர்களின் கோபத்தை பிரதிபலிக்கப் போகிறான். அந்நேரத்தில் குறுநில மன்னர்களுடன் போர்த்தொழில் விந்தைகளை காட்ட விரும்பி தாய் மண்ணை மீட்க ஆங்கிலேயரின் மீது போர் தொடுத்தாள் வேலு நாச்சியார். எல்லாரும் கவனமா கேளுங்க. எதிரி பின்வாங்கியே ஆகணும். வீரமுடன் நம் படைகள் முன்னேறட்டும். ஒருவரும் தூங்காது, அந்நியரை தூங்கவும் விடக்கூடாது. இடது பக்கமா 6 படைகள் கிளம்பி தெற்கால சீனிச்சாமி ஐயா எண்ணெயை மேவிக்கிட்டு அந்நியரை சுத்தி சுத்தி அடிக்கணும். வலது பக்கமா வடக்கால கோட்டை அம்பலத்தர் எல்லையை திருப்பிக்கிட்டு வேகமா பாயணும். வேகம் கூடவே இருக்கும். நேர்காட்டுல என் தலைமையில வீரமுள்ள படைகள் முன்னேறும். நம்ம கிட்டையும் உண்டு 12 பீரங்கிகளும் 500 துப்பாக்கிகளும். எதிரிகளை சீரிப்பாயணும். தாய் மண்ணை தொட்டவன தாய் தடுத்தாலும் விடக்கூடாது. சிவகங்கையை மீட்க வேண்டும். தாயகத்திற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். வெற்றிவேல், வீரவேல். நம் படைகள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெறும் வரை போராடுவோம். உயிர் ஒன்றே ஆயுதம். ஆனால் நாம் உயிரிழக்கும் வரை போராடுவோம். தமிழர் வென்றேறிட்டனர். தமிழர் எதிர்ப்படைகள் சிக்கி சின்ன பின்னமாக ஓடி வருகின்றனர். வேலு நாச்சியாரின் போற்றியத்தை கண்டு குறுநில மன்னர்கள் ஏன் ஹைதர் அலியும் உத்தரித்து போய் நின்றான். பிரிட்டிஷ் படையினரை வெற்றி கொண்ட வேலு நாச்சியார் தம் மண்ணை மீட்டெடுத்தாள். தன் கணவனை கொன்ற கர்னல் பேட்ரோவை கொண்ட ஓடினாள் வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் கேம்பிற்குள் நுழைந்தே விட்டாள். தன் எதிரே மாட்டிக்கொண்டான் பகைவன். எதிரே நிற்பவன் சாதாரண பகைவனா? தன் அன்பு கணவனை படுகொலை செய்த கொலைகாரன். தன் உயிருக்கு நிகரான சிவகங்கை மக்களை 8 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்திய கொடுங்கோலன் கர்னல் பாஞ்சோ தன் வாழ்நாளில் முதலாக மன்னிப்பு கேட்கிறான். காளையார் கோவில் சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா துரை? என்னுயிர் வீர மணாலனை கொன்றவன் நீதானே துரை. விதவை பெண்ணின் வாழ்முனையில் நீ தத்தளிக்கிறாய் துரை. பழியை சுமந்த பாஞ்சோ உன்னை உலகம் படிக்கட்டும் துரை. மகாராணி வேலு நாச்சியார், தங்களுடைய தாயகத்திற்கு குற்றம் பல செய்து விட்டேன். அதை பரிபூரணமாக உணர்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் என்னையும் மீதம் இருக்கும் படையையும் விட்டு விடுங்கள். ப்ளீஸ் மகாராணி, ப்ளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால் இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையை கனவிலும் நினைத்து பார்க்காது. இது சத்தியம். எழுதி தர முடியுமா இதை? Why not மகாராணி, why not? அந்த பட்டயத்தை எடுத்து வாருங்கள். கர்னல் பாஞ்சோ, இந்த மன்னிப்பு பட்டயத்தில் கையெழுத்திடு. இவனை உயிரோடு விடக்கூடாது. இவனை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் கொன்று விடுகிறேன். பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால் பகை மேலும் மேலும் வளரத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதியை தருவதுதான் மகாராணியான என் கடமை. மிஸ்டர் கர்னல் பாஞ்சோ, லிசன் டு மீ. நாங்கள் தமிழர்கள், சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள், கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம். கர்னல் பாஞ்சோ, எங்கள் சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் திருக்குறள் எங்களது வேதம், புறநானூறு எங்களது பாடம், உலகமெல்லாம் எமது சுற்றம். இதை உணராததான் எமது குற்றம். இந்தியாவின் விடுதலை வீர வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு அளப்பரியது. தென்னாட்டை ஆண்ட ஜான்சி ராணிகளுக்கு 100 ஆண்டு முன்னாடி வாடா. The next program, English speech. Now I call upon Rubusri from 10th C, deliver a patriotic speech in English. Hey, kitta vaada, vaada. Good afternoon, everyone. Respected chief. Good afternoon, everyone. Respected.
சரி, தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன். பெருமை நம் மாணவர்களுக்கு பெருமை, நம் மாணவிகளுக்கு பெருமை, நம்முடைய பெற்றோர்களுக்கு பெருமை. ஆஹா, எண்ணி கோப்பையை பாருங்கள். தாம்பரம் மாநகராட்சியில கமிஷனர் நம்முடைய பள்ளியை நம்முடைய மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்ததற்காக முதல் பரிசை கொடுத்திருக்கிறார்கள். தகுதியான இடம், தகுதியான தேர்வு என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இருப்பினும் ஒற்றுமை உன்னிடமே, உணர்வால் எம்மை இணைத்தாயே தாயே, வாழிய வாழிய வாழியவே, வாழ்க பாரத அன்னை. ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் டக்குன்னு வாசிங்க. வேலு நாச்சியார், இதோ ராணி வேலு நாச்சியார் வந்திருக்கிறாரே. இவர்தான் பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய பெண் தலைவி ஆவார். இதோ வீரநடை போட்டு வரும் இவர்தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். இவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா. பாரதியார், முண்டாசு கவிஞன் என்று அழைக்கப்படும் மகாகவி பாரதியார் இவர்தான். இதோ இவர்தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் இவர்தான். மகாத்மா காந்தி, இவர்தான் மகாத்மா காந்தி. இவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கர்மசந்த் காந்தி. தேசபிதா என்று அழைக்கப்படுவார். நாடு விடுதலை பெறும்போது இவருடைய கையில் தான் ஆங்கிலேய அரசு விடுதலை ஒப்பந்த பத்திரத்தை கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்தது. இவர் சிறந்த வழக்கறிஞர் ஆவார். சுபாஷ் சந்திரபோஸ், இவர்தான் மக்களால் நேதாஜி என்று அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய தேசிய ராணுவ படையை சேர்ந்தவர். கொடிக்காத்த குமரன், 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று அறவழி போராட்ட ஊர்வலத்தில் வந்தார். முத்துலட்சுமி ரெட்டி, சிறந்த சமூக போராளியான முத்துலட்சுமி ரெட்டி இவர்தான். காமராஜர், இவர்தான் காமராஜர். 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். பிடி சார், ரெண்டு பேரும் பிடி சார், பிடி டீச்சர் ரெண்டு பேரும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு போயிடுங்க. ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர்தான். ஆசிரியர்களின் முன்னோடி, இந்திய தேசத்தின் 2வது குடியரசு தலைவர் இவரே. கொடுத்து விட்டுடலாம் சார். விடுதலை வீரர்கள் மற்றும்
உள்ளதென்றால் நம்முடைய தலைவருடைய திறமைதான். நான்
ஒரு தடவை பார்த்த பொழுது நம்முடைய ஊரில் உள்ள ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மூலைகளுக்கும் ஒருவரை பற்றி சொல்கிறார். நான் மிகவும் வியந்து போய்விட்டேன். அப்பொழுது இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார் என்றால் ஒரு அரசன் என்றவர் அந்த நாட்டில் உள்ள நிலைமையை அறிந்திருக்க வேண்டும். அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருந்தால்தான் அந்த நாடு நலமாக வளமாக வாழும். அதே போன்று நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய ஊரில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒரு வரலாறே கூறுகிறார். ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவரை பற்றி வரலாறே கூறுகிறார். நானே கண்கூடாக பார்த்திருக்கேன். அதுபோல தனி திறமை அவரிடம் உள்ளது. இந்த பள்ளிக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லும் பொழுது அவர் உடனே 2 நாள் அது வரும் பாருங்க, ஒரே வாரத்தில் அது வந்துருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அவர் சொல்வார். அதே போல் நம்மளுடைய வார்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்க அந்த பிரச்சனையை போய் சொன்னோன்னே 2 நாள் வந்து பாருங்க, 3 நாள் முடிச்சிருவார். இந்த அளவுக்கு ஒரு 25 வருடங்களாக தலைவராக இருந்து இந்த ஒரு திறமை இருப்பதனால்தான் இந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருந்து நம்முடைய நடுவரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, அவரோடு இணைந்து தோளோடு தோளாக ஒவ்வொரு பணி எல்லா பணியும் நிறைய ஆலோசகராக இருந்து நான் இது வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சிடலாமா அண்ணா, இது மாதிரி இருக்குது வார்டில், இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, செஞ்சிடலாமா, முடிச்சிடலாமா, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் முடியாது, இது செய்ய முடியாது, என்னால் முடியாது, தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வரைக்கும் நான் என் காலால் அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், எல்லாத்தையுமே செஞ்சிருவார். நான் செய்ய வேண்டிய பணியை சேர்த்து அவரே செஞ்சிருவார். எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒரு துணைத் தலைவர் அப்படின்னாவே ஒரு பந்தா. அது இவர்கிட்ட நீங்களும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஒரு பந்தா இது வரைக்கும் நானும் பார்த்ததே இல்லை. ரொம்ப மிக எளிமை, தாழ்ச்சி, இந்த ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிறதுனால தான் அவரும் 25 வருடங்களாக இந்த நடுவரப்பட்டு ஊராட்சியின் துணைத் தலைவராக இருந்து வரும் துணைத் தலைவர் அவர்களே. இந்த பள்ளி இப்பொழுது நம்ம பார்க்குறோம். இந்த பிள்ளைகளுடைய திறமைகளை பார்க்கும்போது எனக்கு இடம் சிலிர்க்குது. அந்த இதுக்கான ஒரு அணிவகுப்பு பார்த்தேன் இல்லையா, நம்ம அங்கே இதில் பார்த்த மாதிரி இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன் நான். இந்த பாகிஸ்தான் பார்டரும் நம்ம இந்தியாவுடைய ஒரு மிடுக்கான ஒரு நடப்படுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது அப்படியே நமக்கு அந்த பீச் ஸ்லிப்புடைய அந்த ஸ்லிப்பு இப்பொழுது நான் பார்த்தேன், அதை நான் உணர்ந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ரூபேஷா அந்த நிறைய ஒரு தனி ஸ்டைல் தான், அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அது ஒரு தனி ஸ்டைலாக பண்ணது நிஜமாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்தோம். இந்த அளவுக்கு இந்த பள்ளி விளையாட்டிலும் சரி, முதல்ல ஒழுக்கத்திலும் சரி, விளையாட்டிலும் சரி, படிப்பிலும் சரி, இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது அப்படின்றா இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் அவர்களெல்லாம் சாதி. ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமை வச்சிருக்காங்க. இந்த பள்ளி நிர்வாக திறமை மட்டும் இல்லை, நான் பல பணிகளில் அவர்களை நான் உற்று நோக்கிட்டு கவனிச்சிருக்கேன். அவங்க ஒரு புது விதமாக செய்வாங்க, டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, எல்லாரும் செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க, புது விதமாக செய்வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க அந்த எந்த ஒரு தோல்வியுமே அதில் கண்டதே இல்லை, எல்லாத்துலேயுமே வெற்றி தான் அவங்களுக்கு. நீங்கள் நிறைய டீச்சர்ஸ் எல்லாருமே தெரியும், நிறைய டீச்சர்ஸு அவங்க எல்லாமே அவங்களுடைய திறமையை கொண்டு வந்தது இவர்கள் தான். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட்டாக முடிச்சிடுவேன். நான் இந்த பள்ளியிலலாம் படித்தேன்றது நான் பெருமையாக இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல் தமிழ் ஆசிரியர், என்னுடைய தமிழ் ஆசிரியர் சிஸ்டர் ஃப்ளோமினா அவர்கள், அவங்க கையால் நான் கௌரவிக்கப்பட்டது நிஜமாகவே நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய பள்ளி எனக்கு பாடம் கற்பித்த தமிழ் ஆசிரியர் அவர்கிட்ட நான் இதை விட எனக்கு என் வாழ்க்கையில் எந்த ஒரு பாக்கியமும், இதுவே நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் நிஜமாகவே
பார்த்துட்டு அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இந்த காலத்துல பஸ்ஸோ வண்டியோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அந்த தியாகத்தை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. என் வாழ்வை அழகாய் மெருகாய் மாற்றிய என் பள்ளியே, எனக்கு பாடமும் ஒழுக்கமும் 1000 முறை கற்பித்த என் பள்ளியே, மீண்டும் உன்னை சந்தித்த இவ்வேளை நெகிழ்கின்றேன் நான். என் ஆசிரியர்களின் சின்னக்குரல் இப்போதும் என் செவிகளில் ஒலிக்கின்ற ஓசை ஆனந்தமாய் கேட்கின்றேன். அது ஓர் வசந்த காலம், துள்ளி திரிந்த காலம். கவலை மறந்தோம், நண்பர்களோடு மகிழ்ந்தோம். அன்று ஆசிரியர்களின் பயணமோ பேருந்தோ ஒரு வண்டியோ இல்லா காலம் அது. இருப்பினும் அனைத்து நாட்களும் பாடுபட்டு பாடம் படிப்பித்த தியாகத்தை பெற்றோம். எங்களின் பலமான எதிர்காலமே முழு மூச்சாக சுவாசித்தவர்கள் எங்களின் நேசனுக்கு ஆசான். தியாக உள்ளங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது? பாசம் கலந்த கண்டிப்பில் பயமுடன் பாடம் படித்தோம் நாங்கள். அன்றைய அறிவுரைகள் இன்றைய அனுபவங்களாக ஆராய்ந்து வெற்றி கனிகளை காணும் பெருமை முற்றும் அவர்களுக்கே உரியது. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு மரம் வளர்த்திருக்க வேண்டும் என்று பணித்தார்கள் எங்கள் தலைமை ஆசிரியர். யாருடைய மரம் சீக்கிரமாக வளர்கிறது என்று போட்டி போடும்போது வளரும் மரம் வளர்ந்த பிறகு நாங்கள் இனி இல்லை. தமிழை அமுதூட்டி மயக்கி கண்களால் அடக்கியாளும் தமிழாசிரியர். ஆங்கிலம் என்றாலே ஏற்காது எங்களுக்கு. இருந்தாலும் மிக எளிதால் பொறுமையால் புரிய வைக்கும் ஆங்கில ஆசிரியர். கணிதமா காதிட்டு மையும் எழுத மறுக்கும் வேலை. ஆனாலும் விடைக்கான எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் சலிக்காமல் சலித்து விடுவார் கணித ஆசிரியர். அறிவியல் அனலாய் வேதியியலும் இயற்பியலும் கொதித்தாலும் சில்லென்ற குரலில் சின்னமாய் சூத்திரங்களை சுருக்கமாய் கற்பிக்கும் அறிவியல் ஆசிரியர். சமூக அறிவியல் நித்திரையானாலும் நிதானமாய் பொது அறிவை வளர்த்தெடுத்தவர் சமூக ஆசிரியர். உயர்பயிற்சியா ஆடுவோம் என்று நினைத்தால் பலவீன பாடங்களை பலமாய் எடுக்க அந்த நேரத்தையும் கடனாக கொடுத்து விடுவார் உடற்பயிற்சி ஆசிரியர். நாங்களோ முகவாட்டத்துடன் மனமில்லாமல் கவனிப்போம் பாடத்தை. நாங்கள் படிக்க காலத்தை விட இன்றளவு என் பள்ளி உயர்ந்து நிற்பதை எண்ணி என் பள்ளி பெருமை எனக்கு. ஒழுக்கத்திலும் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவதில் இப்பள்ளியின் உயர்வு தலைமை ஆசிரியரே சார். சீரிய சிந்தனைகளோடு சிறப்பாய் சிந்தாமல் சிதறாமல் கட்டுக்கோப்பாக இன்றைய சூழலிலும் எத்தனை தடைகள் வந்தாலும் சிதறடிக்கும் சிங்க பெண்ணாக செயல்படும் தலைமை ஆசிரியரை வாழ்த்துகின்றேன். இப்பள்ளியின் தூண்களாக ஆசிரியர்களின் உழைப்பை கண்டு வியக்கின்றேன். என்னுடைய பள்ளி வானளவு உயர்ந்து மாணவ செல்வங்கள் மீன்களைப் போல் ஒளிர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். பொதுவாக நான் 4 பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். காலையில் நிறைய பேர் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இதில் 4 பாயிண்ட் தான் சீக்கிரமாக முடிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம், 2வது கல்விக்கான உழைப்பு, அது 3வது அவ்வாறு உழைக்கும் போது வழிகளை தாங்கிக் கொள்வது, வழிகளை ருசிக்கவும் ரசிக்கவும் செய்வது, 4வது தனித்திறமையை வளர்த்து கொள்வது. ஒழுக்கம் வந்து நானே ஒரு உதாரணம் தான். ஏன்னா அப்போவே ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து மறைக்கல்வி, இன்னொன்று நல்லொழுக்கம். மறைக்கல்வியில் என் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, போய் பேசக்கூடாது, நேர்மையான வழியில் நடக்கணும், எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் குறுன்னு நிற்கணும். எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வேறு யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நம்ம கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இல்லை நம்மளே தப்பு பண்ணோம்னா நீயே தப்பு பண்ணிருக்க, நீ என்ன வந்து கேட்குற அப்படின்னு. இதுதான் ஒழுக்கம்ன்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிடையாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒழுக்கம். அடுத்து கல்விக்கான உழைப்பு மிக மிக முக்கியம். இது மேடையில் உட்காந்துருக்காங்க இல்லையா, உயர்ந்த பதவியில் உட்காந்துருக்காங்க, எல்லா அதிகாரமும் உண்டு. இப்போ தலைவர் வந்து என்ன நினைச்சாலும் இந்த ஊரில் பண்ணலாம். இப்போ தலைமை ஆசிரியர்
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு இது பண்ணலாம், அவங்க தலையெழுத்தை மாற்றலாம். இவ்வளவு அதிகாரம் வச்சுருக்காங்க இல்லையா? இவங்க சும்மாவே வந்துட்டாங்களா இந்த இடத்துக்கு? அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்றது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். எவ்வளோ நாள் வந்து அவங்க நிறைய தியாகங்களை தியாகம் செஞ்சுருப்பாங்க. நிறைய நாள் பல நாள் தூக்கம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய நாள் தூக்கம் இல்லாமல் அதுக்காக உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பு அதுக்காக உழைச்சாங்களே, அந்த வலிகள் எல்லாமே வந்து இப்போ இவங்க வந்து அந்த வலியெல்லாம் பொறுத்ததுனால தான் இப்போ இவங்க இந்த உயர இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து ஒரு கவிதை, நீண்ட நாட்களாக கவலைப்பட்டேன் என் காலுக்கு அழகிய செருப்பு இல்லை என்று, ஆனால் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன் கால் இல்லாதவனை பார்த்த பின்பு. காலே இல்லாதவனே அவ்வளோ சாதிக்கும் பொழுது நமக்கு கை கால் எல்லாமே இருக்கும் பொழுது எவ்வளோ உழைக்கலாம். நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, ஆனால் நல்ல வேலை மட்டும் கிடைச்சிடும். கஷ்டப்பட்டு படித்து முன்னேறினாலும் நல்ல வேலை கிடைக்கும். அப்போது கை கால் இல்லாதவன் இவ்வளோ சாதிக்கும் பொழுது நமக்கு கை கால் ரெண்டையும் கொடுத்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதில் வந்து நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே முன்னேற முடியும். உழைப்பு இல்லைன்னா நாம் எந்த நிலையில் இருக்கோமோ அதே நிலையில தான் இருப்போம். அவ்வாறு உழைக்கும் போது வலிகளை தாங்கிக் கொள்வது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? வலியை தாங்கிக் கொள்வதுக்கு ஒரு உதாரணம், 3 கல் இருந்ததாம். 3 கல்லில் ஒரு கல் வந்து என்ன பண்ணாங்க, உளியில போட்டு அடித்தாங்க. உளியில போட்டு அடித்த ஒரே அடியிலே என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கல் 2ஆக பிளந்துச்சு. அந்த வலியை தாங்க முடியாமல் 2ஆக பிளந்துச்சு. அந்த வலியை தாங்க முடியாமல் 2ஆக பிளந்துச்சு. அந்த கல் இதுக்கு தான் படிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். Bravely to make country independent, leaders like Mahatma Gandhi, Pandit Jawaharlal Nehru, Bhagat Singh, Subhash Chandra Bose and more lead the fight to freedom with determination and giving us the gift to democracy. On Independence Day, we remember the long battle that our freedom fighters fought and sacrificed that they have made. Freedom gives the right to speak, to learn, to live our life the way we choose. But with freedom comes responsibilities. Let us pledge to work together to build a strong, prosperous and just India for all. Let us pledge to be a good citizen and good human being. At last, I again wish you a happy Independence Day and hope together we can build a wonderful nation. Jai Hind, Vande Mataram. Thank you. மகளிர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து கண்டுகளித்த ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஞானமணி சகாராஜ் அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் சிறிய புஷ்பம் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியில் நுழையும் போது மாணவர்கள் டெல்லியில வந்து பிரதமர் கொடியேற்றினாக்கா அங்க அணிவகுப்பு மரியாதை நடக்கும். தமிழ்நாட்டில் தலைமை செயலகத்தில் கோட்டையில் கொடியேற்றினாக்கா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றினாக்கா அங்க அணிவகுப்பு மரியாதை நடக்கும், முப்படை அணிவகுப்பு மரியாதை. ஆனா நடுவரப்பட்டு ஊராட்சியில நம்முடைய RCM மேல்நிலைப் பள்ளியில் நான் கொடியேற்ற வந்தாக்கா எனக்கு முப்படை அணிவகுப்பு நடத்துகின்றார்களே, இந்த மரியாதை வேறு எங்கும் எனக்கு கிடைக்காது. நான் ரொம்ப பாக்கியம் கொடுக்கிறேன், எங்குமே கிடைக்காது. எத்தனையோ பள்ளி இப்ப நான் வர சொல்ல 5 இடத்தில் கொடியேற்றி தான் இந்த பள்ளிக்கு வருகை தந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இந்த நிகழ்ச்சி வேற எந்த பள்ளியிலும் எப்போதுமே கிடைக்காது. இந்த பள்ளியில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெறுவதற்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும்
சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் பல எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது இங்கு உள்ள தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அத்தனை பேர்களும் சிறப்பாக சிறந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தருவார்கள். இதை நான் எந்தெந்த நேரத்திலும் நான் பல இடங்களை சொல்லுவேன், பெருமைப்பட்டுக் கொள்வேன். ஏன்னா எனக்கு இந்த பள்ளியில் நடக்கின்ற இந்த ஒரு சிறப்பான வரவேற்பு, இந்த நிகழ்ச்சிகள் என்றைக்கும் தயாராக நான் காத்து கொண்டு இருப்பேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடுவாங்களா, இந்த நிகழ்ச்சி நடைபெறுமா என்று நான் தயாராக காத்து கொண்டிருப்பேன். இப்போ பாருங்க, கொடியாட்சிக்கு வந்துட்டேன். நான் இந்த உட்காந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அங்க கிராம சபை கூட்டம் போன் மேல போன் பண்றாங்க, இந்த நிகழ்ச்சியும் பார்க்க முடியல, அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல, நான் இங்கிருந்து போகவும் முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி விட்டுட்டு போக முடியுதா? போகவே முடியாது. நாங்கள் ரசனை இல்லாத ஆளாயிடுவோம். அதனால நடக்கட்டும். அங்க உட்காந்துக்கிட்டேன் ஜனங்களா, நீங்க ஆடுகின்ற நான் ஆட்டத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அணிவகுப்பு நடத்திய மாணவர்களுக்கும், கொடி அணிவகுப்பு மரியாதை நடத்திய மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். காமராசர், அண்ணா அருமையா நடிச்சு காமிச்சாங்க. காமராசர் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அதை வைத்து நடித்தார்கள். அதுக்கு அடுத்து அண்ணா சரியான ஆளை தேர்வு செய்து ஒரு குள்ள பையனை போட்டாங்க. அவர் பேரறிஞர் அண்ணா. சென்னை என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை தமிழ்நாடு என்று மாற்றி தேர்ந்தவர். அதற்காக அண்ணா அவர்களை போட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, கலைஞர் எண்ணற்ற திட்டங்களை செய்து தந்தவர் இந்த தமிழ்நாட்டுக்கு. அவரை நினைவு கூர்ந்து கலைஞரே ஒரு பையன் நடிச்சான்.